ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருணக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு குழம்பு. இது சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். கருணக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட்டங்கட்டமாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீசஸாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுனால அந்த நமப்பு ஒரு நார்மலாக அந்த கருணக்கிழங்குல இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பழைய கிழங்குல பண்ணால் அந்த நமப்பு இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு வடை சட்டி வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா, 6 வரமிளகாய். இதுக்கு நான் அந்த வரமிளகாயோட காரம் மட்டும்தான். வரமிளகாய் இது நல்லா ஆந்திரா மிளகாய், ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா காரம் கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அது மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். அதே வடை சட்டிலே இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி பெருசு பெருசாகவே நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு பெரிய பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 துண்டு இஞ்சி, 3 பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம முன்னாடி எடுத்த அந்த தனியா மிளகாய் இதெல்லாம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதே மிக்சி ஜார்லேயே இதையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்க போகிறோம். கண்ணாடி பதம் வெங்காயம் வந்ததும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டை நல்லா சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம கருணக்கிழங்கு கட்டங்கட்டமாக கட் பண்ணி பொரிச்சு வச்சோம்ல, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த பேஸ்ட்டோடு இந்த கருணக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு வரும். இப்போ நல்லா இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ தேவையான அளவு உங்களுக்கு குழம்பு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி தேவையானது சேர்த்துக்கலாம். இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காரம் செக் பண்ணிக்கோங்க. இல்லை மிளகாய் தூள் கூட சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா தண்ணிலாம் சுண்டி இந்த மாதிரி குழம்பு பக்குவம் வந்திருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாய்.